Hi students, I am Prema Thangaraj. 10th Maths, Chapter 1, Relations and Functions, Exercise 1.4, Question number 1. Determine whether the graph given below represent functions. Give reason for your answer concerning each graph. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துறாங்க. அந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அது ஃபங்க்ஷனா இருந்தாலும் அதுக்கு ரீசன் ரைட் பண்ணும், அது நாட் ஏ ஃபங்க்ஷனா இருந்தாலும் அதுக்கு ரீசன் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் 1 பாருங்க. இது ஒரு கிராஃப் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் இதோட ஆக்சிஸ். ஓகேவா? இந்த கிராஃப்ல இந்த பிங்க் கலர்ல ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம் பாருங்க. சரியா? இதனுக்கு கர்வ். ஓகேவா? இந்த கிராஃப் வந்து ஆக்சிஸ் கொடுத்துறாங்க, இல்ல இந்த கர்வ் இருக்கு. இந்த கர்வ்ல நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும்போது அந்த கர்வை அந்த லைன் ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணா அது ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதாவது 2 3 4 5 6 சரியா எதுவா இருந்தாலும் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்தா அது ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்ட் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ சப்டிஷன் 1ல நம்ம என்ன பண்றோம், இந்த கிராஃப் அந்த கர்வ் வந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம். வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும்போது ஓகேவா, இந்த கர்வை எத்தனை பாயிண்ட் டச் பண்ணிருக்கு? இந்த ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ மோர் தென் ஒன் பாயிண்ட். இந்த ஆக்சிஸ்ல கட் பண்ணதை நீங்க பாயிண்ட் எடுத்துக்கூடாது. சரியா? அந்த கர்வ் வந்து எத்தனை பாயிண்ட் டச் பண்ணிருக்கு? ஓகேவா? இங்க ஒரு 1 பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ மோர் தென் 1 இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இதுல பாருங்க, தி வெர்டிக்கல் லைன் மீட் தி கர்வ் மோர் தென் ஒன் பாயிண்ட். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கர்வ் வந்து 1 பாயிண்ட்டுக்கு மேல மீட் பண்ணுது. 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கா, so the more than 1 point. Therefore it is not a function. இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? சப்டிஷன் 2 பாருங்க. சப்டிஷன் 2லயும் இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல போட்டிருக்கு அந்த கிராஃபை மென்ஷன் பண்ணும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். சரியா? இது இந்த கிராஃப். அதுல கர்வ் என்ன, இந்த பிங்க் கலர் போட்டிருக்கு பாருங்க, இதான் கர்வ். இந்த கர்வை நம்ம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும். ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும்போது டிரா பண்ணியாச்சா? இப்போ நீங்க ரைட் சைட்ல மட்டும் தான் போடணும்ல, நீங்க லெஃப்ட் சைட்லயும் போட்டுக்கலாம். பட் ஏதாவது ஒரு லைன் டிரா பண்ணா போதும். ஓகேவா? இப்போ இங்க போறதுக்கு பதிலா நீங்க இந்த சைடு போட்டுக்கலாம். போட்டா இந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? இந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிருக்கு. therefore it is a function. ஓகே பாருங்க, the vertical line meet the curve at only one point. இந்த vertical line வந்து இந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிருக்கு. therefore it is a function. ஓகே. the next subdivision 3. subdivision 3 பாருங்க. இப்போ இதுல இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல போட்டிருக்குது கிராஃப் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். இப்போ என்ன பண்ணும், இதோ அதே போல ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும். இப்போ வெர்டிக்கல் லைன் வந்து டிரா பண்ணிடுச்சு. இப்போ டிரா பண்ணா இந்த கர்வை எத்தனை பாயிண்ட் டச் பண்ணிருக்கு? இந்த ஒரு பாயிண்ட் இருக்கா, 1 2 3 3 பாயிண்ட் டச் பண்ணிருக்கு. இப்போ 1 2 3 பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ மோர் தென் 1 ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்திருக்கு. therefore it is not a function. ஓகே. இப்போ பாருங்க, இந்த வெர்டிக்கல் லைன் மீட் தி கர்வ் மோர் தென் 1 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கர்வை டச் பண்ணிருக்கு. ஓகேவா? therefore it is not a function. இந்த ரீசனை எழுதிதான் அது ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும். நீங்க டைரக்டா ஃபங்க்ஷனல் நாட் ஃபங்க்ஷனா மட்டும் ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது 2 மார்க் கொஸ்டின். ஓகே. சப்டிஷன் 4 இது அதே போல இது ஒரு கிராஃப். இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து கிராஃபை மென்ஷன் பண்ணும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். உங்களுக்கு கர்வ் என்ன, இது ஒரு லைன் பாருங்க. ஓகேவா? இது எக்ஸ் எக்ஸும் ஒய் எக்ஸ் டச் பண்ணிட்டு ஒரு லைன் வருது. இது என்ன பண்ணும், இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும். ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணா இந்த கர்வை எத்தனை பாயிண்ட் டச் பண்ணிருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருக்கு. ஓகேவா?
therefore it is a function. கொடுத்திருக்க curve ஒரே ஒரு பாயிண்ட்ல அந்த vertical line touch பண்ணா அது ஒரு function. Okay. The vertical line meet the curve at only one point. ஓகேவா? இந்த vertical line வந்து இந்த curve ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு. Therefore it is a function. That's all. Question number 2. Let f from a to b be a function defined by f of x equal to x divided by 2 minus 1, where a equal to 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9. Represent f by subdivision 1, set of ordered pairs, subdivision 2, a table, subdivision 3, an arrow diagram, subdivision 4, a graph. ஓகேவா? இப்போ இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன? a to b ன்னு கொடுத்துருவாங்க. a function a to f from a to b be a function. இது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் f of x கொடுத்துருவாங்க. x divided by 2 minus 1. நெக்ஸ்ட் a டு எலமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. b டு எலமெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் a set of ordered pairs ஃபைண்ட் பண்ணோம். a table, an arrow diagram, a graph. இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னா f from a to b நமக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு a யோட எலிமெண்ட்ஸ் என்ன? a equal to 2, 4, 6, 10, 12. Next, b யோட எலிமெண்ட்ஸ் என்ன? b equal to 0, 1, 2, 4, 5, 9. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த f of x ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு f of x என்ன? f of x equal to x divided by 2 minus 1 the f of x. இப்போ என்ன பண்ணா இந்த xக்கு aல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையா சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேவா? இது ஃபுல்லா xன்னு அசியூம் பண்ணிக்க, இது ஃபுல்லா yன்னு அசியூம் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ aல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த xல சப்ஸ்டிட் பண்ணும்போது வர ஆன்சர் இந்த b குள்ள தான் இருக்கும். சரியா? வர ஆன்சர் வந்து இந்த b யோட எலிமெண்ட்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் a யோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்ன? 2. ஃபர்ஸ்ட் 2வை நம்ம f of x க்கு பதிலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ f of 2 equal to x ஓட வேல்யூ என்ன? 2 போட்டுருக்குமா? அப்போ 2 போட்டு 2 divided by 2. So 2 divided by 2 minus 1. 2 2 கேன்சல் பண்ணா 1 வருமா? 1 minus 1. 1 minus 1 0. ஓகேவா? நம்ம 2 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. நம்ம இப்போ அதை செட்டு ஆர்டர் பேரா ரைட் பண்ணிக்கணும். ஸோ 2, 0. நம்ம எக்ஸுக்கு 2 போடும்போது f of xக்கு 0 வந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் fக்கு நம்ம 4 அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஈக்குவல்ஸ் இங்கே என்ன வரும்? 4 டிவைட் பை 2 மைனஸ் 1. இது ஸ்ட்ரைக் அட் பண்ணா 1 2 is to 2 2s are 4. 2 minus 1. 2 minus 1 என்ன? 1. So x ஓட வேல்யூ 4, f of x value is 1. 4, 1. இங்க 4 போடும்போது 1 வந்திருக்கா? The next f of 6 equal to x ஓட வேல்யூ 6 divide by 2 minus 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 1 2 is to 3 2s are 6. இப்போ ஸ்ட்ரைக் அட் பண்ணா 3 minus 1. 3 minus 1 2. ஓகேவா? உங்களுக்கு பாயிண்ட் என்ன? 6, 2. xக்கு 6 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு f of x 2 வந்திருக்கு. The next f of 10. இப்போ xக்கு நம்ம 10 அப்ளை பண்ண போறோம். So 10 divide by 2 minus 1. ஸ்ட்ரைக் அட் பண்ணா 1 times 5 times. இப்போ 5 minus 1. 5 minus 1 என்ன? 4. இப்போ 10, 4. x ஓட வேல்யூ 10, f of x value is 4. Next f of 12 equal to x ஓட வேல்யூ என்ன? 12 divide by 2 minus 1. ஸ்ட்ரைக் அட் பண்ணா 1 times 6 times. 6 minus 1. 6 minus 1 5.
ஓகேவா? ஸோ அப்போ 12,5 ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு ஆர்டர் பர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்குமா? இதான் நம்மளுக்கு சப்டிஷன் 1ல கேட்டிருக்காங்க. சப்டிஷன் 1 என்னன்னா செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ். அப்போ நம்ம எஃப்னு எடுப்போம். எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் இந்த ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்குமா, இது மட்டும் தான் ரைட் பண்ணிக்கணும். சரியா? நம்ம எக்ஸ்க்கு 2 அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 0 வந்தது. அப்போ 2,0 4,1 6,2 10,4 12,5 இதான் நம்மளுக்கு என்ன செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 2,0 4,1 6,2 10,4 12,5 லாஸ்ட்ல செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டோம், செட்டியா ஆர்டர் ஆஃப் பர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம், எ டேபிள் ஃபைண்ட் பண்ணோம். சப்டிஷன் 2 எ டேபிள். ஓகேவா? இப்போ டேபிள்னா இங்க எக்ஸ் கீழே எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ போட்டோம், 2 போட்டோமா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தது 0. ஸோ அப்போ இங்கே 2 இங்கே 0. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு என்ன போட்டோம், 4 போட்டோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருந்தது 1. ஸோ இங்கே 4 இங்கே 1. இந்த நெக்ஸ்ட் இங்கே 6 இங்கே 2. நெக்ஸ்ட் இங்கே 10 இங்கே 4. நெக்ஸ்ட் இங்கே 12 இங்கே 5. ஓகேவா? தட்ஸ் ஆல். இவ்வளோதான் நமக்கு டேபிள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து an arrow diagram கேட்டிருக்காங்க. ஓகேவா? an arrow diagram டிரா பண்ணலாம். சப்டிஷன் 3ல an arrow diagram. an arrow diagram. arrow diagramனா இந்த ஓவல் ஷேப்ல ரெண்டு டிரா பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு இது A செட்டு B செட்டு. A செட்டுக்கும் கொஸ்டின்ல எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, B செட்டுக்கு எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அதை மட்டும் ரைட் பண்ணணும். ஓகே, இது ஏயோட எலிமெண்ட்ஸ், இது பியோட எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ரைட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து செட்டியா ஆர்டர் ஆஃப் பர்ஸ் ஃபைண்ட் பண்ணிச்சுமா? என்ன ஃபைண்ட் பண்ணோம், 2,0. இப்போ 2,0 ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ போடணும். த நெக்ஸ்ட் 4,1 4,1. த நெக்ஸ்ட் 6,2. நெக்ஸ்ட் 10,4. த நெக்ஸ்ட் 12,5. ஓகேவா? இப்போ 9க்கு ப்ரீ இமேஜஸ் இல்லை, அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். நீங்கள் எதுவும் ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணக்கூடாது. அது 9 மட்டும் அப்படியே தான் இருக்கணும். சரியா? த நெக்ஸ்ட் 4 சப்டிஷன். 4 சப்டிஷன் என்ன, கிராஃப். இப்போ கிராஃபில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் ஆக்சிஸ் ஒய் டேஷ், இது ஆரிஜின் 0. ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸுக்கு நம்ம 2 2 எடுத்துக்கலாம். எனக்கு ஏழு எலிமெண்ட்ஸ் வந்து 2 4 6 10 12 இருக்கு. அதில் நம்ம 2 2 எடுத்துக்கலாம். இங்கே 2, இங்கே 4, இங்கே 6, இங்கே 8 10 12. ஓகே, நெக்ஸ்ட் ஒய்யோட எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம 1 1 ரைட் பண்ணிக்கலாமா? இங்கே 1, இங்கே 2 3 4 5 6. ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் என்ன, 2,0. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0. அப்போ அதே பிளேஸ் தான் வரும். ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் 2,0. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன, 4,1. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. இந்த பிளேஸில் வரும். ஓகேவா? 4,1. இந்த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன, 6,2. எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 2. ஓகேவா? 6,2. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 10,4. எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 4. இந்த வரும். இங்கே 4, இங்கே 10. ஓகேவா? ஸோ 10,4. பாயிண்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ தான் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் 12, 5. X ஓட வேல்யூ 12, Y ஓட வேல்யூ 5. 12, 5. 12, 5. ஓகேவா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ண போதும். இதை நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஜாயின் பண்ண வேண்டாம். பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ண போதும். ஓகே, தட்ஸ் ஆல். Question number 3. Represent the function f equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 4 through for subdivision 1 an arrow diagram, a table, a graph. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி an arrow diagram, a table, graph வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த given f ரைட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்கலாம். f equal to 1, 2. Next 2, 2. Next 3, 2. Next 4, 3. Next 5, 4. ஓகேவா? நம்ம இதை given ஃபங்க்ஷனை ரைட் பண்ணியிருக்கோம். சப்டிஷன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சப்டிஷன் 1ல an arrow diagram. And arrow diagram. Arrow diagramனா என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஓவல் சைஸ்ல டிரா பண்ணிக்கணும். அது பென்சில் டிரா பண்ணும். இது வந்து A செட்டு, இது B செட்டு. ஓகேவா? இப்போ A செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் தான் A செட்டோட எலிமெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் செகண்ட் இருக்க நம்பர் தான் B செட்டோட எலிமெண்ட்ஸ். செகண்ட் என்ன இருக்கு? 2, 2, 2, 3, 4. 3 டைம்ஸ் 2 இருக்கு. எத்தனை டைம்ஸ் இருந்தாலும் அது ஒரு டைம்ஸ் தான் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 2, 2, 3, 4 தான் B யோட எலிமெண்ட்ஸ். 3 டைம்ஸ் 2 இருக்குன்னு 3 டைம்ஸ் 2 ரைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு 5 டைம்ஸ் இருந்தாலுமே அது ஒரு டைம்ஸ் தான் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன? 1, 2 பாருங்க. 1, 2 ஆரோ டயக்ராம், ஆரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் 2, 2, 2, 2. நெக்ஸ்ட் 3, 2. நெக்ஸ்ட் 4, 3. நெக்ஸ்ட் 5, 4. தட்ஸ் ஆல். இது நம்மளுக்கு an arrow diagram. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? a table. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a table. டேபிள்ல ஃபர்ஸ்ட் இங்க x, இங்க f of x. ஃபர்ஸ்ட் இங்க x ஓட எலிமெண்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் 1 இதுதான். 1. நெக்ஸ்ட் f of x வேல்யூ 2. ஏன்னா 1, 2 னு கொடுத்துறோம். 1, 2. நெக்ஸ்ட் 2, 2. சோ x ஓட வேல்யூ 2, f of x வேல்யூ 2. The next 3, 2. X ஓட வேல்யூ 3, f of x வேல்யூ 2. 3, 2. The next 4, 3. X ஓட வேல்யூ 4, f of x வேல்யூ 3. Next 5, 4. Okay. Then look at table. Next என்ன கேட்டிருக்காங்க? Graph கேட்டிருக்காங்க. Next வந்து graph. நமக்கு கிராஃப்னா ரெண்டு ஆக்சிஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ், நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் 0. ஓகேவா? நம்மளுக்கு இதுல எக்ஸோட வேல்யூ வந்து 1, 1 தான் போயிட்டு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது 1, 1 தான் போயிட்டு இருக்குது. அது லென்த் பெரிய நம்பரா வரல, சின்ன நம்பர் தான் வருது. அப்போ அதனால ஒவ்வொரு யூனிட்டும் 1, 1 எடுத்துக்கலாம். இங்க 1, நெக்ஸ்ட் 2, next 3, 4, 5, 6. அதே போல 1, 2, 3, 4, 5, 6. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 1, 2. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2. ஓகேவா? 1, 2. அந்த ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணி பக்கத்துல பாயிண்ட்ஸை ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2, 2. x ஓட வேல்யூ 2,
ஒய்யோட வேல்யூ 2 இந்த பிளேஸில் வரும் 2, 2. நெக்ஸ்ட் 3, 2. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. ஓகேவா? அதே பிளேஸில் வருது. ஸோ 3, 2 பாயிண்ட்ஸை மேலே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 4, 3. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. ஓகேவா? உங்களுக்கு என்ன 4, 3. 4, 3. நெக்ஸ்ட் 5, 4. எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 4. 5, 4. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணி அது பக்கத்தில் இதோட பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணும். ஓகேமா? இதுதான் நமக்கு சம். தட்ஸ் ஆல்.